கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாதத்துல மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நிலைநிறுத்தும் மாதமாக இந்த மாதத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். He will establish our life. அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த மாதத்திலே அவர் செய்வதற்கு அவர் வைராக்கியம் பாராட்ட போகிறார். அல்லேலூயா. இனி அவருடைய வேலைகள்லாம் ஸ்லோவா இருக்காது. ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான், அதை தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் செய்வார். அல்லேலூயா. இனி அவருடைய கிரியைகள் தீவிரமாக மிக வேகமாக இருக்கும். அதற்காக அவர் வைராக்கியம் பாராட்டி அவர் இந்த நாட்களில் நம்முடைய சபையில செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. சங்கீதம் 89வது அதிகாரம் 34வது வசனம். சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அநேக நபர்களுக்கு, அநேக பரிசுத்தவான்களுக்கு, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் வெரி 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 ஸ்பெஷல். அல்லேலூயா. அது மீண்டும் 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 நிறைய இடத்துல அது ஒலித்து கொண்டே இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை, அதுல முக்கியமான உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், அதுல 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89:4. என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய சந்ததியில ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை. சிங்காசனத்திலே அமருவதற்கு, ராஜ்யத்திலே அமருவதற்கு, ராஜாவாக இருப்பதற்கு தாவீதுடைய சந்ததியில எந்நாளும் ஒரு விளக்கு அணையாதிருக்கும். ஒரு நபரை நான் தெரிந்தெடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுங்க. இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. அநேகருக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களுடைய தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயமான இந்த உடன்படிக்கையை நாம் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்றென்றைக்கும். அப்படின்னா there is never ending, முடிவே இல்லை. என்றென்றைக்கும், சதா காலங்களிலும். அப்ப தாவீதுக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையில இணைப்பு உண்டாகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு ராஜா, அது ஒரு சரித்திர புருஷனாக இல்லாதபடிக்கு ஒரு ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்த ராஜாவாக, ஒரு பராக்கிரமசாலியாக மட்டும் அந்த கதாபாத்திரத்தை நாம் பார்க்காதபடிக்கு அந்த தாவீது ராஜா நம்மோடு கூட இணைந்த ஒரு நபராக இன்றைக்கும் இருக்கிறார். அது காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. அப்ப என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். அப்ப சிங்காசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன சனிக்கிழமை உபவாச கூட்டத்துல பார்த்தோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சிங்காசனம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை தான் சிங்காசனம். நீங்களும் நானும் தான் சிங்காசனம். அல்லேலூயா. யாத்ரா, அது கூட வாசிச்சிடலாமே. யாத்ராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதுல கடைசி வசனத்தை வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பாத்தீங்களா? அங்கேயும் தலைமுறை தலைமுறை தோறும், சந்ததி தோறும், என்றென்றைக்கும். அது அமலேக்கிக்கு விரோதமா. அப்ப அமலேக்கிக்கு விரோதமாய் தலைமுறை தோறும் அவருடைய கை ஆப்போசிட்டா இருக்குமானால், அப்படியே தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஆதரவாக இருக்கும். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அமலேக்கின் கை இருந்தபடினாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சிங்காசனம்னா அங்க அவங்க அமலேக்கு யாருக்கு விரோதமா இருந்தாங்க? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்த உடனே அவங்க சந்தித்த முதல் யுத்தமே அமலேக்கியரோடு நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல மோசையின் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்றார். மோசையுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது அவங்க ஜெயிக்கிறாங்க. மோசையுடைய கை தளர்ந்து போகும்போது அவங்க
தோல்வி முகத்துல போறாங்க. அப்ப ஆரோனும் ஊரும் ரெண்டு பக்கம் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, அவருடைய கையை ஸ்டெடியா பிடிக்கிறாங்க. அது நடந்த சம்பவம், அது உங்களுக்கு தெரியும். அப்ப கடைசி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி முடிக்கிறார்? அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். ஆனா அமலேக்குடைய கை யாருக்கு விரோதமா இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் விரோதமா இருந்தது. அப்படிதான் சொல்லணும். இஸ்ரவேலுக்கு விரோதமா இருந்தபடினாலே அப்படிதான் சொல்லணும். ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு பிசிக்கலா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் அல்ல, அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அர்த்தம் இஸ்ரவேல் அப்படின்னா. அப்ப நீங்களும் நானும் தான் சிங்காசனம். அப்ப தாவீதுடைய சந்ததியில, தாவீதுடைய அந்த வம்சத்திலே வந்த யூத ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் சிங்காசனம் அமைத்து அவர் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்கிறார், அதை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு புதிய நபரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய ஜீவனாலே அவனை ரட்சித்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் தாவீதுடைய சிங்காசனம் உறுதிப்படுகிறது. தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் கிரியை செய்கிறாரோ, ரட்சிப்பின் மகிமை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ, எங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தாவீதின் சிங்காசனம் உறுதிப்படுகிறது. தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து அங்கே கிரியை செய்கிறார். அப்போ உன்னுடைய சந்ததியில என்றென்றைக்கும் ஒரு குமாரனை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னால், அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு அழிவே கிடையாது. அவருக்கு அழிவே கிடையாது. அப்ப என்றைக்கும் வீற்றிருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜரீகம். இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ அதுதான் அந்த இடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். தாவீதுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையும் வேறு அல்ல. அதை இணைக்கிற பாலமாக இருப்பது தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அநேகர் ஜெபிக்கும், பர்த்திமே ஜெபிக்கும் போது கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிற. தன்னுடைய மகள் பிசாசின் பிடியினாலே கொடிய அவஸ்தைப்படும் பொழுது அந்த செரபெனிக்கே ஸ்திரீ அவ என்ன பண்றா? தாவீதின் குமாரனே அப்படிங்கிற. தாவீதுக்கும் அந்த அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது, அது புறஜாதியான ஸ்திரீ. ஆனா பாருங்க, தாவீதின் குமாரனே என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இறங்குவார் என்று சொல்லி யாரோ சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை அது மந்திர மாதிரி. அல்லேலூயா. அப்ப தாவீதின் குமாரனே என்று சொன்னால் இயேசு இறங்குவார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க, தாவீதினுடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் நாம் விளங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுக்கு என்ன உடன்படிக்கையை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையை நம்மோடு கூட தேவன் பண்ணுகிறார். ஒரு அக்ரிமெண்ட். அல்லேலூயா. அந்த அக்ரிமெண்டை அவர் நினைவு கூர்ந்து அன்னைக்கே அதை பண்ணிட்டார். அல்லேலூயா. பூமி தோன்றுவதற்கு முன்னமே கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையா இருக்கும் முன்னமே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆதீனத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட அந்த உடன்படிக்கையை அவர் இன்றைக்கு நினைவு கூறுகிறார். ஆமே. அதை நினைவு கூர்ந்து இந்த நாளில, இந்த மாதத்துல வைராக்கியமாக அவர் எழுந்து சில காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நிலைநிறுத்த போகிறார். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு ஃபர்ம்னஸ், ஒரு ஸ்டெடினஸ் இந்த மாதத்துல நமக்கு உண்டாக போகிறது. சரீரத்துல, ஆவியில, ஒரு தீர்மானத்துல, ஒரு முடிவுல, ஒரு டெடிகேஷன்ல இந்த மாதத்துல எல்லாரும் என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபர்ம்னஸ்க்குள்ள, ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப்குள்ள நம்ம வரப்போகிறோம். ஆமே. டைம் டேபிள் போட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். சரி, இப்போ 2 வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அந்த உடன்படிக்கை அந்த வசனத்துல பாருங்க. அடுத்த 2வது பகுதியை வாசிங்க. சங்கீதம் 89:34 மீண்டுமாய் கூட வாசிங்க. என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அப்ப அவர் உதடுகள் என்ன விளம்பினது? வாசிங்க ஏசாயா புஸ்தகம். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்துல
55வது அதிகாரம், ஏசாயா 55 10 11 வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அவர் உதடுகள் விளம்பினது என்ன? இந்த பைபிள் ஃபுல்லா இவ்வளோ வார்த்தையே பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாய் வலிச்சிருக்குமோ என்னவோ தெரியல அவருக்கு. பிரைஸ் எல்லாம் இவ்வளவு வசனங்களையும் இவ்வளவு அதிகாரங்களையும் இத்தனை புத்தகங்களையும் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு ஒரே ஆவியினாலே அவருடைய வாய் விளம்பினதை, அவருடைய உதடுகள் விளம்பினதை இதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் சிலபஸ். அப்ப இது உள்ள போகணும். அப்ப விதைக்கிறாங்க, மழை பெய்கிறது, அது நிச்சயமாக முளைக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அது எப்படி முளைப்பது 100% உறுதியோ, அது நடப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்யும். மண்ணு விரும்புகிறபடி அல்ல, விதைத்தவன் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி நடக்கும். ஆமென். என்னுடைய விருப்பத்தின்படி இந்த சபை ஆரம்பிக்கப்படல, என்னுடைய விருப்பத்தின்படி நான் பிறக்கல, என் தாய் தகப்பனுடைய தீர்மானத்தின்படி நான் பிறக்கல. நானும் தான், நீங்களும் தான். அல்லேலூயா. உங்களுடைய திட்டத்தின்படி நீங்க இந்த சபையில் ஐக்கியமாகல, அவருடைய விருப்பத்தின்படி ஆதீனத்திலே நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே உங்களையும் என்னையும் இணைக்கும்படியாக ஒரு குடும்பமாக அமைக்கும்படியாக அவர் ஏற்படுத்தினபடினாலே அந்த உடன்படிக்கையின் கீழ் அவர் விரும்பின இந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. சில உடன்படிக்கைலாம் நிர்பந்தத்தின் பேர் நடக்கும். உடன்படிக்கை சில கல்யாணம் வச்சுக்கோங்களேன், கல்யாணம் என்ன பண்ணுவாங்க? கட்டாய கல்யாணம், கட்டாய கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. இந்த மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை விரும்பி நேசித்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் வாய் சொன்ன வார்த்தை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறார். அந்த விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம ஆசை நிறைவேறதோ இல்லையோ, அவர் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அது நிறைவேறும் பொழுது நம்முடைய ஆசை நிறைவேறாமல் இருந்தது நல்லது என்று சொல்லி நாமளே நினைக்க தோணும். நல்ல வேலை இது நடக்கல, நான் தெரியாதனமா அதை விரும்பிட்டேன். ஆமென். அவர் அதை காட்டிலும் பெரிய காரியத்தை விரும்பி இருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுது நம்முடைய இதெல்லாம் அற்பமாய் ஓரத்தில் அப்படியே ஒதுங்கி தூசியை போல போயிடும். ஆமென். அவர் விரும்புகிற காரியத்தை அது வாய்க்கும்படி செய்ய போகிறார். சரி, அவர் அதை செய்ய போகிறார். நிச்சயமா நடக்கும். அதில் மாற்றம் இல்லை. நாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? அது அவருடைய வாய் என்ன சொல்லுகிறது. நாம் முக்கியமா என்ன செய்யணும்? வாசிங்க. அதே அடுத்த பக்கம் திருப்புங்க. ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 13 14 வாசிங்க. ஏசாயா 58 13 14. இசையரி சிஸ்டர் வாசிங்க பார்ப்போம். பக்கம் 865, பழைய ஏற்பாட்டில் 865வது பக்கம், ஏசாயா 58 13 14. பிரைஸ் எல்லாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது எவ்வளவு பெரிய லிஸ்டையும் நீ செஞ்சீங்கன்னா அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை
ஏறியிருக்கும்படி பண்ணி பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பால்நேசனுடைய வாய் அதை சொல்லவில்லை, இசையரசினுடைய வாய் அதை சொல்லவில்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. இப்போ அவர் விரும்புகிறது நடக்கணும் அப்படின்னா நாமும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், நாம கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அவர் என்ன ஒத்துழைக்க சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்ட் டயத்துக்கு வாங்க, பரிசுத்த மனமகிழ்ச்சி. அதுதானே கஷ்டம் இருக்கிற அந்த ஒரு நாள் தானே எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கிற நாள். அல்லேலூயா. இனி போக போக பனி நேரம் வரும், எப்படி 7:30 மணிக்கு வரப்போறீங்கன்னு தெரியல. அப்படியே அப்பதான் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கணும் போல தெரியும். அல்லேலூயா. இல்லையா? இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வச்சிடலாமா? பிரைஸ் லார்ட். அப்போ அந்த மனமகிழ்ச்சியின் அந்த கர்த்தருடைய நாள்ல என்னென்னலாம் பண்ணணும் பாருங்க. முதல்ல நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. இஷ்டமானதை செஞ்சீங்கன்னா கஷ்டமா மாறிடும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறது நடக்காது. உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் செய்யாதபடிக்கு உங்கள் காலை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? விலக்கணும். அல்லேலூயா. ஒரு அற்புதமான சாட்சியை நான் கேட்டேன் போன வாரத்தில். ஒரு பையன் இப்படி தான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கோச்சிங் கிளாஸுக்கு போகணும். அது ஒரு இடம், அவங்க வீடு ஒரு இடம், சர்ச்சு ஒரு இடம், ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் இருக்கும், எல்லாமே தூரம். ஆனாலும் பாருங்க, அவ்வளோ பலவீனத்தின் மத்தியில் அவ்வளோ அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அந்த பையன் மிஸ் பண்ணதே இல்லை. எங்கேயாவது ஒரு சர்ச்சிலையாவது போய் என்ன பண்ணுவான்னு 2 மணி நேரம் சும்மா போயிட்டு இந்த பாட்டு பாடினோடனே கை தட்டிட்டு அப்படியே காணிக்க போட்டு அப்படிலாம் இல்லை. 2 hours கம்ப்ளீட்டாக அந்த ஆராதனையை அட்டன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவான். அதை செஞ்சதுனால இன்னைக்கு ஆண்டவர் அவனை உயர் ஸ்தலத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நான் இன்னைக்கு பியூலாவுக்கும் சொல்ல விரும்புகிறேன். நீ அவளுக்கு அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களும் கடுமையான மாதம், பயங்கரமான மிலிட்ரி மாதிரியான இன்டென்சிவ் கேர் பேட்ச். அல்லேலூயா. ஐசியூல எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்க போறாங்களாம். ரொம்ப க்ளோஸா பார்க்க போறாங்களாம். நான் அதுக்கு தான் ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டேன். அது பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அதனால என்னதான் இன்டென்சிவ் கேரா அவங்க பார்த்தாலும் சரி, 2 மணி நேரம் வாரத்தில் ஆண்டவருக்கு ஆராதனையில் செலவு பண்ணியே ஆகணும். அது இல்லைன்னா பாக்கி நீ தலையில நின்னாலும் வாய்க்கிறது ரொம்ப கடினம். அதனால ஆராதனையை ரொம்ப கனம் பண்ணணும். அது மனமகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள், அது மகிமையின் நாள். அல்லேலூயா. அதனால அன்னைக்கு சொந்தமானதை செய்யக்கூடாது, சொந்தமானதை பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரியாணி சாப்பிடக்கூடாது, மட்டன் குழம்பு அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சாப்பிடுங்க வைங்க, அதெல்லாம் அதுக்காக பட்னியா கிடக்குலாம் கிடையாது. ஆனா ப்ரியாரிட்டி என்ன? அதான் ஃபர்ஸ்ட். எதுக்கு முக்கியத்துவம்? சமையல் பண்ணிட்டு நான் வர்றது லேட் ஆகுது அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடாது. அன்னைக்கு முத நாள் வச்ச புளிக்குழம்போ முத நாள் வச்ச ரசத்தையோ சாப்பிட்றதுக்கு மனசு என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தானே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட முடியும். 9:30 மணிக்கு மேலே ரெடி பண்ணுங்க, இல்லை முத நாளே வாங்கி வைங்க, இல்லை முத நாளே காயில் நானே உங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறேன். எல்லாம் நறுக்கி வச்சிருங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க, சீக்கிரம் சமைங்க. ப்ரியாரிட்டி. ஓடணும் ஓடணும் ஓடணும். ஆராதனைக்கு ஆலயத்தில் 7:30 மணிக்கு கால் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்குமானால், கர்த்தருடைய வாய் அதை சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அதை நீங்க ஒரு டெடிகேஷன் அதை செய்யும் பொழுது பாருங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாம் தன்படி நடக்கும். நீங்க காட்டிலும் அவர் விரும்புகிறது நடக்கும்போது பாருங்க, அந்த ஆரோக்கியம் அதிசயமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.